ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரோட்டோரமாக நடந்து ஆஃபீஸ் போயிட்டே இருக்கும்போது எல்லாருமே அவரோட ஒர்க்கை பார்த்து அப்படியே போயிட்டே இருந்தாங்க. நான் அப்போ சடனாக புதுசாக ஒரு கடையை பார்த்தேன். அதில் நிறைய 19s கிட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்தது. சரி, நம்ம உள்ளே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்தது. சாக்லேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு டே போயிருக்கோம், ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பி ஜாம் அப்படின்னு 2 சாக்லேட் வாங்கினேன். யாருக்கெல்லாம் பப்பி ஜாம் பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்குதீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று புளி ஜாமும், விதையுடன் கூடிய புளி ஜாமும், ஒன்று இலந்த பழ ஜாமும் வாங்கியிருந்தேன். சின்ன பிள்ளையில சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நாள் ஆச்சு சாப்பிட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஃபஸ்ட்டு இலந்த பழ ஜாம் தான் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு முன்னாடி எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளாடி அந்த இலந்த பழ விதையை நறுக்கி போட்டிருப்பாங்க, அது அப்படியே இருந்தது. டேஸ்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சரி, புளி ஜாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஐயமாத்த ரொம்ப நாசான புளி எல்லாம் போட்டு பண்ண மாதிரி இருந்து, லாஸ்ட்டு அதை உள்ளடி மொத்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லா விதையுமே புழு சாப்பிட்டு வச்ச விதை மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், நான் அதை கழுவி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நாசாவி இருக்கு. ஒரு விதை கூட நார்மலாக நல்ல புளியோட விதையே இல்லை. அதனால் தயவு செய்து இதை வாங்கி சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு கெடுதலாக பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.